நண்பர்களே, இந்த நிகழ்வை தொடங்குறோம். அதாவது இப்ப இடையில பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இன்றைக்கு காலையில தான் நான் வந்து பீப்புள் டெமோக்ரஸில 2 கட்டுரைகளை பார்த்தேன். அதுல வந்து இன்றைய இந்த வார பீப்புள் டெமோக்ரஸில பேராசிரியர் பிரபாத் பட்நாயக் வந்து தி டிரைவ் ஃபார் காலனி காலனியலிசம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஒரு பக்க கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த ஒரு பக்க கட்டுரையில அவர் வந்து அருமையா என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கிலாந்து அது வந்து இங்கிலாந்து வந்து உலகின் முதன்மை, அதாவது முதல் ஏகாதிபத்திய நாடா இருந்தப்போ, அதற்கு நெருக்கடி வந்தப்போ, உதாரணமா அது வந்து பெரிய பணக்கார நாடு, அதே நேரத்துல மிகவும் கடன்கார நாடு. அப்போ தன்னுடைய எப்படி அது வந்து சமாளிச்சுது அப்படிங்கும் போது அதை என்ன சொல்றாருன்னா, காலனிகளை வச்சுதான் சமாளிச்சது. முக்கியமா அது வந்து இந்தியாவில இருந்து செல்வத்தை சுரண்டி உறிஞ்சி குடிச்சுதான் சமாளிச்சது அப்படிங்கிறத ஒரு பகுதியை சொல்லி முடிச்சு, அது அது மாதிரிதான் இன்று இன்று ஏகாதிபத்தியமா இருக்கிற அமெரிக்கா வந்து இன்று அது அது உலகின் பணக்கார நாடா இருந்தாலும் அது உலகின் கடனாளி நாடு அப்படிங்கிற முறையில அது தன்னை வந்து தன் அறிவியல் துறைகளும் மற்ற துறைகளிலும் அது பலவீனம் ஆயிட்டதுனாலும் அதை வந்து சரி செய்யறதா நினைச்சுக்கிட்டு ஒரு விரக்தியில அது வந்து பதட்டத்துல இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து அது மீளும் வழி அல்ல அப்படிங்கிற மாதிரி இதுதான் அதனுடைய அந்த மைய கட்டுரை. அதுல வந்து அவர் டீட்டெயிலா வந்து அன்னைக்கு இங்கிலாந்துக்கு வந்து நாடுகள் காலனியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலனியா இல்ல. அப்ப அதுதான் உங்களுக்கு வெனிசுலால போய் கடத்திட்டு வந்துடுறேன் நான் அதிபரை, அந்த எண்ணெய் எல்லாம் நான் தான் விற்பேன். அந்த மாதிரி இந்த இந்த போக்குகளுடைய இந்த உளவியல் இதெல்லாம் அவரு ட்ரம்ப் புரிஞ்சு செஞ்சாரு, புரிஞ்சுசா செய்யறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியலன்னா கூட ஒரு உள்ளுணர்வு காரணமா அவர் அப்படித்தான் அந்த நாட்டினுடைய நெருக்கடிய அவர் எதிர்கொள்றார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு பக்க கட்டுரைய புள்ளி விவரங்களோட விஷயங்களோட ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது கட்டுரை வந்து ஏறக்குறைய அந்த இதோட தொடர்புடையதான் இம்பீரியல் டெக்லைன் அண்ட் க்ளோசிங் விண்டோ ஃபார் வார் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து பப்பா பப்பா சின்ஹா அப்படிங்கிறவரும் ஒரு முழு பக்க கட்டுரை. அதுலயும் வந்து இந்த அறிவியல் துறையில, அதாவது வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுல அவர் வந்து ஒரு 1 ஜனவரி 7 அவர் 1.5 டிரில்லியன் அளவுல அவர் பட்ஜெட்டுக்காக அவர் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு ராணுவத்துக்குன்னு. இதுவரைக்கும் இல்லாத செலவு. ஆனா இந்த இந்த மாதிரி பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா ராணுவம் வந்து செலவுகள் அங்க கான்ட்ராக்டர்கள் எப்படி வந்து அங்க தனியார் மயப்படுத்தப்பட்டிருக்கு அமெரிக்க ராணுவம். தனியார் மயப்படுத்தப்பட்டிருக்கிற அமெரிக்க ராணுவத்துல ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. இந்த இந்த ஒதுக்கப்படுற ட்ரில்லியன் கணக்கான டாலர் எல்லாம் கூட வீணாக போய் கொண்டிருக்கிறது. அது அது வந்து அமெரிக்க ராணுவத்தை மீட்டு எடுத்து கொண்டு வராது அப்படின்னு. ஏன்னா சீனாவினுடைய சீனாவினுடைய சீனாவை சார்ந்துதான் வந்து இந்தியா அமெரிக்காவினுடைய ராணுவம் கூட சீன பொருள்கள் சீன உற்பத்தி அதை சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த யதார்த்தத்தை சுட்டி காட்டி இந்த $1.5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு கூட அமெரிக்க ராணுவத்துக்கு பயன்படாது அப்படிங்கிற மாதிரி இந்த 2 கட்டுரைகள் வந்திருக்கு. இந்த கட்டுரைகளுடைய ஒரு அறிமுக சுருக்கமா நான் வந்து இதை முதல்ல சொல்லிட்டேன். கலந்துரையாடல்ல கூடுதல் நீங்க கூடுதலா 2 லிங்குகளும் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். நீங்க படிச்ச இதுல கூடுதலா ஏதாவது கருத்துக்களை சேர்க்கலாம். நீங்க நான் விளக்குனதை விட நான் விட்டிருந்தேன்னா அந்த எக்ஸ்ட்ரா விட்டிருந்த விஷயங்களை சொல்லலாம். அடுத்த ரவுண்ட்ல என் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தோழர் சுகுமாரும் தோழர் வெங்கடேசனும் ஃபாலோ பண்ணலான்னு கேட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய அறிமுக சுருக்கம். ஓ ரைட். சரி, வெங்கடேசன் நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? தோழர் நீங்க ஆரம்பிங்க. ரைட். அதாவது இந்த 1.5
ட்ரில்லியன் டாலர் அமெரிக்கா செலவு பண்ண வேண்டியதுக்கு காரணம் என்னன்னாக்க, இந்த இது யாருக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னாக்க, இந்த புட்டினோட இதை வந்து மாளிகை அதை வந்து யுக்ரைன் அடிச்சுது. அதுக்கு இவர் வந்து பவர்ஃபுல் மிசைல் ஒன்று அனுப்புறாரு புட்டின். அந்த பவர்ஃபுல் மிசைல் அடிக்கிறது வந்து அந்த மாதிரி கெப்பாசிட்டி இன்னைக்கு யூஎஸ்க்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப நான் சுருக்கமாக போகிறேன். அது ஆர்சனிக் பவர்ஃபுல் மிசைல் அது. சரியா? 2024 ஒரு ஜூலையில் வந்து சமமான போருக்கு ரஷ்யாவுடன் அமெரிக்கா தயாராக இல்லை. காரணம் என்னன்னாக்க, தனக்கு வேண்டிய டெக்னாலஜி எல்லாம் அமெரிக்காவுக்கு இல்லை. அதுவும் சீனாவை ஒப்பிட்டு பார்க்க போனாக்க, சைனா வந்து அவன் வச்சிருக்கிற அந்த இது சிப்ஸு அதுக்கெல்லாம் அதோட கம்பேர் பண்ணால் இவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. இவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அமெரிக்காக்காரன். அப்போ இந்த சுச்சுவேஷனில் தன்னுடைய நாட்டில் யூஎஸ்ல வந்து எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ரொம்ப பேடாக இருக்கு. என் விஎம்எஸ்க்கு தெரியும். என் கூட கிளையில் இருந்த ஹர்வாமதன் சொல்லிட்டு அவன் இன்னைக்கு யூஎஸ்ல தான் இருக்கான். அவனை கேட்டேன், என்னடா இது முந்தானத்தி எப்படி இருக்காங்கன்னாக்கா, ரொம்ப மோசமாக இருக்கு. இதில் நான் வந்து அங்கே இருக்கிற ஜாஃப்ரி சாக்ஸ் அப்படின்ற பொருளாதார நிபுணர், அவர் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுறாருன்னா, கடந்த 40 வருஷமா சாதாரண தொழிலாளிக்கு அங்கே வந்து ஊதியமே ஏறல. இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஊதியமே ஏறல. அவங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஜாஸ்தியாகி போச்சு. ஒரு அன்னைக்கு வந்து ஆள் கம்மியாக இருக்கும்போது இமிக்ரேஷனை அலோவ் பண்ணாங்க. வரவனெல்லாம் வா 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 வான்னாங்க. அது ஏன் பண்ணாங்கன்னாக்க, பைத்தியக்காரன் கிடையாது அந்த அமெரிக்க முதலாளி. இதெல்லாம் ஜாஸ்தி ஆனோடனே சம்பளத்தை குறைக்க முடியும். இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த திட்டு வேலை பண்றதுனால தான் அவன் வந்து இமிகிரேஷன் எதிர்த்து பேசுறானே ஒழிய, ஏதோ ஒரு சில பேர் ஏதோ தப்பு தண்டா பண்ணாக்க அவனை ஏதோ பண்ணி ஏதோ பண்றானே ஒழிய, மிச்சப்படி இமிகிரேஷனை அவங்க வந்து பண்றது இல்லை. ஏன்னா இமிகிரேஷன் அனுப்பிச்சிட்டாக்க அமெரிக்காக்காரன் இந்த இமிகிரேட்டட் இந்தியாவிலேருந்து போற ஆசாமிகளுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் ஒத்துக்க மாட்டான். இந்தியாவில் இருந்து போகிற ஆட்களுக்கு டபுள் தி டைம் அங்கே பே பண்ணி ஆகணும் அமெரிக்கன் தொழிலாளிகளுக்கு அதே வேலையை செய்யறதுக்கு. அப்போது இவ்வளோ கொள்ள லாபம் அடிக்கிறாங்க. இது தவிர அங்கே வந்து அவங்களுக்கு வந்து மருந்து துறையில் இன்னைக்கு பெரிய ஷார்ட்டேஜ் இருக்குது. ஏன்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி சைனாக்காரன் தான் உலகம் ஃபுல்லாக அனுப்புகிறோம். அப்போது மருந்து, வெடி மருந்து, இந்த மிச்சப்படி இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸு இதெல்லாம் வந்து சிப்ஸு இதெல்லாம் வந்து சைனாக்காரங்கிட்ட இருந்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் போகிறதுனாக்க அவனுக்கு இது தேவை. இதை மாற்றி அடிக்கிறதுக்கு அவனா சைனாக்காரன் இது ஆக்சுவலாக வந்து வெனிசுலாவில் அவன் பெட்ரோலை வந்து இது பண்ணணும். பெட்ரோல் அவனுக்கு இல்லை, சைனாக்காரனுக்கு அந்த பெட்ரோல் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெனிசுலா இது பண்ணோம். வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோ தூரம் எனக்கு சைனாவுக்கு ஈஸியாக கிடச்சிடுது. அங்கே டிரான்சாக்ஷன் போயிடுது. தன்னுடைய டாலர் மதிப்பு கீழே போகுதுன்னு சொல்லிட்டு சைனாவுக்கு பெட்ரோல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுது. அவன் இல்லைன்னாக்கா அவன் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று, அவன் அங்கே வந்து மதுரோ வந்து அந்த நேஷனலைஸ் பண்ணது அதெல்லாம் ஒரு காரணம். ஆனால் அடிப்படையில் பின்னாடி இருக்கக்கூடியது இந்த சைனாவுக்கு அந்த பெட்ரோல் போகக்கூடாதுன்றது. கிரீன்லாண்டு கதை வேற. அது முன்னாடி வந்து அதில் வந்து இப்போ அதாவது வருஷத்தில் 9 மாதம் அது வந்து பனி படர்ந்த பிரதேசம். மினரல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே ஏற்கனவே அமெரிக்கன் ஆர்மி அங்கே வந்து 10,000 பேர் வச்சிருந்து இப்போ இன்னும் ஜாஸ்தி பண்ண போகிறேன்றான். விற்க தனக்கு வித்துருன்றான். கடையில் போய் லட்டு வாங்குற மாதிரி வித்துருன்றான் பாட்டுக்கு. ஆனால் பிரிட்டன் வந்து என்ன பண்ணியிருக்கு, கீழே வச்சிருக்கிற அந்த இந்த லேண்டை வந்து மொரிஷியஸுக்கு திருப்பி கொடுத்துருச்சு. 99 வருஷம் இருந்த லீஸை வந்து திருப்பி கொடுத்துடுச்சு. முன்னாடா முட்டா பயலா இருக்கேன்னு சொல்லி அமெரிக்காக்காரன் கத்துறான் பிரிட்டனை. இன்னைக்கு ஹிண்டு பேப்பர்ல அதை பற்றி ஆர்டிக்கல் வந்து. அப்போ நேட்டோ நாடுகளில் 65% செலவு பண்ணி, அதாவது தன்னுடைய நிதியில
ஒட்டுமொத்த அமெரிக்க வருவாயில 65% ராணுவ தளவாடங்களுக்கே பண்ணி நேட்டோ நாடுகள் முழுசா ஐரோப்பா ஃபுல்லா அங்கங்க ஆர்மியை இது வைக்கிறதுக்கு அமெரிக்கா செலவு பண்ணிட்டு இருக்கு. அதை தவிர இன்னைக்கு வந்து 1,50,000 ட்ரில்லியன் டாலர் அதிகமாக செலவு பண்ண போகுது. இவன் என்னதான் மூக்க பிடிச்சின்னு பண்ணாலும் முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் அவனுக்கு வந்து பொருளாதார இது பிரச்சனை. இன்னைக்கு அங்க பல மாநிலத்துல டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு யுஎஸ்ஏல. அவனுக்கு உள்ள பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ நிறைய லீகல் பிரச்சனை அது இது எல்லாம் வருது, இம்பீச்மெண்ட் எல்லாம் வருது. பைத்தியகாரத்தனமா எங்கேயோ புலிவாலை பிடிச்ச மாதிரி மாட்டிக்கிட்டான். இது அடி வாங்க போறான். அடி வாங்கின உடனே தான் இவனுக்கு தெரிய போகுது. ஆனா இந்த இது வந்து நீதி சொன்ன மாதிரி அன்னைக்கு காலனி நாடு மாதிரி இன்னைக்கு அவனுக்கு கிடைக்கல. அப்போ காலனி நாடு மாதிரி அவனுக்கு அமெரிக்கா பிரிட்டனுக்கு கிடைச்ச மாதிரி அமெரிக்கா கிடைக்காத போது அவன் என்ன பண்ணுவான்? எந்த நாடு ஏமாறுதோ ஏன் வந்து தென் அமெரிக்கா ஃபுல்லாக தான் அவனுக்கு ஈஸியாக போக முடியுது. இத்தனை வருஷம் அவன் வந்து அது நான் எனக்கு தமிழ் கரெக்டாக சொல்ல வரல. இங்கிலீஷில் வந்து பனானா ரிப்பப்ளிக்னு தான் சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு அதிபர் தான் அந்த அத்தனை நாடுகள் இருந்தாங்க. அதனால அத்தனை நாடுகளுடைய செக்யூரிட்டி சமாச்சாரமும் அமெரிக்கா கையில் வச்சிருந்தான் இத்தனை வருஷம். ஏற்கனவே இருந்த முன்னாடி இருந்த பிரசிடென்ட்லாம் அமெரிக்கா கையில் இருந்தான். அதனால எப்படி போனா எப்படி உள்ள போய் அதிபர் மாளிகை பிடிக்கிறது, எப்படி அதிபர் தூக்குறது, அதெல்லாம் எல்லா நாட்டிலையும் அமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாடு அத்தனையிலையும் அமெரிக்காவால் ஈஸியாக உள்ள நுழைய முடியும். அது ஒன்றும் அவசியம் பெரிய அதிசயம் கிடையாது. பிடிச்சிட்டான். ஏன்னா அத்தனை நாடையும் தன் கைக்குள்ள வச்சிருந்தான். இப்போ ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அவனுக்கு சமாளிக்க முடியல. அப்போ இதெல்லாம் வரும்போது இந்த ஏகாதிபத்தியத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடியது இந்த நிதி மூலதனத்தில் இருக்கக்கூடிய இது அத்தனை எங்கேருந்து வருது? தாராளமயத்தில் அமெரிக்கா ட்ரம்ப் இருக்கட்டும் புட்டின் இருக்கட்டும் மிச்ச பேர் கடந்த வருந்த ஒரு 40 வருஷம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஆள் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் மரியாதையோடு இருந்தான், ஜார்ஜ் புஷ். அவன் தான் என்ன பண்ணான்? அந்த இந்த டவரை அடித்த உடனே ஃபைட்டிங் த டெரர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு ஆரம்பித்து ஏமாத்தினான். ஆனால் இன்னைக்கு வந்து அமெரிக்க மக்கள் முன்னாடி என்ன போச்சுன்னா அத்தனை அதிபர்கள் என்ன சொன்னாங்களோ அவங்க யாரும் அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணல. அவங்க சொன்ன வாக்குறுதியை கொடுக்கல, அமுல்படுத்தலை. அதனால இன்னைக்கு வந்து எந்த ஒரு நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை நான் விடமாட்டேன்னு சொல்கிறானோ இன்னைக்கு அதே நாட்டில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தெருவா பல மாநிலங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு, போராட்டம் நடத்திட்டு இருக்கு. அதுக்கு ஆதரவு பெருகின்னு இருக்கு. அது தவிர இன்னைக்கு நியூயார்க்லேயே பெரிய ஒரு இஸ்லாமியர் வந்து இதானது. அது ஒரு பெரிய ட்ரம்ப் எதிர்பார்க்காத ஒரு அடி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து யூஎஸ்லேருந்து வரக்கூடிய தகவல் எனக்கு வருது, சில பொலிட்டிக்கல் ஆசாமிங்க சொல்றதெல்லாம். அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த நெருக்கடி அதாவது வெளியில போய் தாக்குதல் பண்ணி இதை சமாளிக்கலாம்னு போனாலும் உள்நாட்டில் இருக்கிற நெருக்கடி தான் பெரிய பிரச்சனைக்கு ஆளாகுவான் ட்ரம்ப்பு. அப்போ அதனால வந்து வெளியில இருக்கிற அரசியலை சமாளிக்க முடியாம இவன் அடி வாங்குவான், எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்குவான். இவன் அநேகமா தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இம்பீச் ஆயிடுவான் இவன் அப்படின்ற நிலைமை தான் வருது. அப்போ இந்த பழைய லெனின் வகுத்து வச்சிருக்கிற அந்த இம்பீரியலிசம் அதுல வந்து கடைசியா ஒரு இடத்துல இவன் எப்போ வந்து சந்தை வேணும். இவன் திறந்து விட்டாதான் நூத்தனம் வர முடியும். நான் திறந்தே விட மாட்டேன், அடுத்தவன்லாம் எனக்கு சந்தையை திருப்பி விடணும்னாக்க அது இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல நடக்காது. அப்போ மிச்சம்லாம் விற்கிறதுக்கு எங்க போவான்? அது விற்கிறதுக்கு அப்போ இவன் திறந்து விடணும். இன்னைக்கு இப்போ ஹிந்துல என்ன போட்டிருக்கான்? இந்தியாவை நீ என்னுடைய ஃபார்மரை என் நாட்டு விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு நீ வழி பண்ணுன்றான். அப்போ இந்திய நாட்டு விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றது? இந்திய நாட்டு விதைகளை பயிருக்கு உண்டான விதைகளை பாதுகாக்கிறதுக்கு அவன் என்ன பண்ண போறான்? அப்போ இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அப்போ அதே நேரத்தில் விவசாயம் பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இந்திய நாடு திறந்து விட்டுதுன்னாக்க இவன் சைமல்டேனியஸா வந்து சீனாவோட இவன் ஒப்பந்தம் போறதுக்கு தயாரா இருக்கான். இத்தனை நாளா முறைச்சுன்னு இருந்தவன் இப்போ மெதுவாக சீனாவோட ஒப்பந்தம் போறதுக்கு சைலண்டா வேலை காய நாத்தின்னு இருக்கான் மோடி. அது பண்ணி இவன் பண்ணாக்க சீனாவோட மோதாம இருந்தாக்க இவன் ஓரளவுக்கு தப்பிக்க முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னாக்க நம்ம நாட்டில் இருக்கிற பைத்தியமும் மாட்டிக்கும், அமெரிக்க பைத்தியமும் மாட்டிக்கும். ரெண்டு விதமான பைத்தியம்லாம் இருக்குது.
அப்போ இந்த பைத்தியங்களுக்கு சரியான ஓங்கி அடி. போன வாட்டி ஏதோ ஒரு கூட்டத்தில் நான் நல்லா சொன்னேன். தொடர் விமர்சன, ஏய் நீ என்ன வெனிசுலாவை அடிப்பான் அப்படின்றியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அடிப்பான் அப்படின்னு. அது நடந்தது. அதே மாதிரி இந்த ஆள் ட்ரம்ப் ரொம்ப நாள் தாங்க மாட்டான். உள்நாட்டிலேயே அவனுக்கு ப்ரெஷர் வரும், வெளியிலேருந்து ப்ரெஷர் வரும். ஆனால் இது ஏதாவது வந்து எங்கேயாவது கடலில் வந்து சில சேதங்கள் கண்டிப்பாக வரும் இந்த சண்டையில். அது மாத்திரம் நான் நிச்சயம் சொல்கிறேன். ஏன்னா இல்லைன்னாக்க இந்த ட்ரம்ப் அடங்க மாட்டான். அவன் ஒரு பைத்தியம். அதனால் அவன் எங்கேயாவது போய் தட்டுவான். சைனாக்காரன் ஏதாவது தட்டுவான், ரஷ்யாக்காரன் ஏதாவது தட்டுவான். எங்கேயாவது கொஞ்சம் 3ஆம் உலக போர் அப்படின்ற அளவுக்கு அப்படி போகும். ஆனால் அது அப்படியே டக்குன்னு கட்டாயி ஒரு மாதிரி அடங்கி போகும். இது ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகுன்றது தான் என் அசஸ்மெண்ட்டு. இந்த இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எந்த நாடும் வந்து போற விரும்பல. ஆனா இவன் தனக்கு அதிகாரத்தை, தன்னுடைய ஹெகமனி அதை வந்து தக்க வைக்கணுன்றதுக்காக இவன் பைத்தியகாரத்தனமா ட்ரம்ப் பண்றதுனால இத்தனை பிரச்சனைகளும் இருக்குன்னு நான் ஆரம்பத்துல நான் சொல்றது போதும். வெங்கடேசன் நீங்க சொல்லுங்க. தொடர் நான் எப்படி பாக்குறேன்னா, ஏகாதிபத்தியம்னு நம்ம இன்னைக்கு வரையறுக்கிற பண்ண இல்லையா, இதை வந்து நான் வந்து 3 நாடுகளை பாக்குறேன். அதாவது ஆதியில இருந்து கோலோச்சிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அது இன்னைக்கு பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி இருக்கு, ஒரு நிலைமையில இருக்கு, பல்லு இல்லாத பாம்பா இருக்கு. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த ஐரோப்பியாவும் சேர்ந்து, அது பிரான்ஸா இருந்தாலும் மற்ற எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த ஒரு ஐரோப்பியம் வந்து ஆப்பிரிக்க கண்டங்களை அடிமைப்படுத்தியிருந்த ஒரு ஏகாதிபத்தியம். இவற்றை எல்லாம் மிஞ்சியது அமெரிக்க ஏகாதிபத்தியம். உலகில் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஏகாதிபத்தியம். இந்த ஏகாதிபத்தியங்களுக்கு உள்ள நெருக்கடி இன்னைக்குள்ள நெருக்கடி என்ன தோழர்? ஜப்பான் வந்து ஒரு ஏகாதிபத்திய லெவலுக்கு போற லெவலுக்கு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நீங்க நான் ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது அந்த கண்ணோட்டத்துல நான் வரும்போது, ஜப்பானியர்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை. அந்த லெவல்ல அவங்களுடைய எலக்ட்ரானிக் டெக்னாலஜில இருந்து எல்லாமே இன்னைக்கு பறி போயிடுச்சு. சைனா கிட்ட இன்னைக்கு பறி போயிடுச்சு. எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டா இருக்கட்டும், அவங்களுடைய டாய்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு சைனாவும் தைவானும் கொண்டு போயிட்டாங்க. இல்ல அது கரெக்ட். நான் இன்றைய சூழலில் நான் முக்கியமா இருக்கக்கூடிய பெரியமான குழப்பத்துக்கான காரணங்கள்ல அந்த 3 பேரை பாக்குறேன். ஜப்பான் வந்து அதை தக்க வைப்பதற்கான போராட்டத்துல அது வந்து ஒதுங்கி நிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனா அமெரிக்கா வந்து நிலைநிறுத்துவதற்காக தன்னை தக்குவதற்காக அடுத்த நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அது இராணுவ ரீதியா மட்டும் இல்ல, வணிக ரீதியாகவும் போயிட்டு இருக்கு. நான் இதுல வந்து இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணம் என்னங்கிறத பார்த்தனால தோழர் விஎம்எஸ் எழுதின அரசியல் பொருளாதார வரலாறு நம்ம ஏற்கனவே விவாதிச்சோம். ட்ரேட் டெபிசிட், அதாவது வந்து அந்த வணிக பற்றாக்குறைன்னு வருது பாருங்க. இந்த பற்றாக்குறை தான் இன்னைக்கு ட்ரேட் டெபிசிட் தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. அதாவது ஏகாதிபத்திய நாடுகள் வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய அந்த மூலதனத்துடன் அந்த முதலாளிகளுடைய செலவு முறைகள், அந்த ஆதிக்க வெறிக்கு வந்து அவர்களால் இன்னைக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாதனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, மற்ற நாடுகளின் மீது ஆதிக்கம் செலுத்த அவங்க நினைக்கும் போது மற்ற நாடுகள் முன்னாடி மாதிரி இல்லை, விழிப்படைஞ்சு ஆப்பிரிக்க நாடுகளா இருக்கட்டும், அது வந்து முழுக்க அவர்கள் வந்து சைனாவின் பக்கம் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்ப உலகத்தில் மற்ற பகுதியில வந்து முன்னை மாதிரி எளிமையாக ஒரு அடிமைப்படுத்த முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு மற்ற 3ஆம் உலக நாடுகள்லையும் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் இதர நாடுகள்லையும் ஒரு சூழல் வரும்போது இவர்களால் நினைச்ச மாதிரி எளிமையாக வந்து ஒரு அடிமைப்படுத்த முடியலங்கிற சென்ஸ் வந்து அங்க இருந்து. ஆனா அந்த வணிக பற்றாக்குறைங்கிறதுல தான் சொல்றேன், இந்த அவர்களுடைய வணிக பற்றாக்குறையை ஈடு செய்ய முடியல. அப்ப நம்ம அந்த ட்ரேட் பேலன்ஸை வந்து அவங்க ஈக்குவல் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? இப்ப வெனிசுலாவை பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்றாங்க, நவீன ஆயுதங்கள் வந்து பயங்கரமா வச்சிருக்காங்க. இப்ப வெனிசுலாவுக்கு பிடிச்சதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்களை வந்து சோனிக் வெப்பன்ஸ் தோழர். அதாவது வந்து அவங்க வந்து சோனிக் வெப்பன், இதுதான் உலகத்துல முதல் முறையே கேள்விப்படுறோம். கன் ஃபயர் ஆனோட காது மூக்கு வழியா ரத்தம் வந்துடும், யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க வந்து எதிராளியுடைய மூளை வந்து சிந்திக்க முடியாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூளை எந்த மனிதனாலும்
அந்த என்ன பண்றோம்னு பண்ண முடியாது. சோனிக் வெப்பன்ஸ்ங்கிற ஆயுதத்தை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உலகத்துல முதல் முறையா அவங்க இப்பதான் அதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது மாதிரியான இதெல்லாம் வெளிக்காட்ட வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வருது. இது ஏகாதிபத்தியங்களுக்கு கூடையான போட்டி இருக்கு பாருங்க. இந்த ஏகாதிபத்தியம் இந்த நிதி மேலாண்மையை தக்க வைப்பதற்காக நடக்கக்கூடிய போட்டியில அங்க ரஷ்யா என்ன பண்ணுது, ஒரு புறம் ஆர்சனிக்ங்கிற ஒரு ஏவுகணைய சோதிக்கிறாங்க. அது போட்டு காட்டுறாங்க. ஒரு வார்கட்ல 7 போய் விழுது. 7 மின்னல் மாதிரி போது எந்த ஒரு ரேடார்லயும் பிடிக்க முடியாது. மின்னல் அதனுடைய போட்டோஸ் எல்லாமே நீங்க வந்திருக்கும். மின்னல் தான், ஜஸ்ட் ஒரு மின்னல். அது 7 வார்கட்டு போய் விழுகுது. அப்ப அந்த மிசைலுக்கு இன்னைக்கு உலகத்துல ஈடு இல்லை. அப்படிங்கும் போதுதான் இவர்கள் அதற்கு கவுண்டரா காட்டுறதுக்காக தான் இந்த சோனிக் வெப்பன்ஸை இங்க காட்டுறாங்க. அப்ப நிர்பந்தங்கள் பாத்தீங்கன்னா அந்த ட்ராட் டிபிசிட் தான். இது கடுமையான லெவல்ல இருக்கு. அமெரிக்காவுடைய பட்ஜெட்டுக்கும் இன்னைக்கும் நம்ம பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 125 மடங்கு அவர்கள் கடன் அதிகமா இருக்கு. அவர்கள் பட்ஜெட்டோட அதிகமா இருக்குன்றாங்க. அந்த புள்ளி ஒரு லிங்க் எல்லாம் நம்ம இதுல அனுப்பிச்சிருக்கேன். நம்ம குரூப்லயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கேன் நானு. இது மாதிரிதான் இருக்கு. அப்ப இந்த ட்ரேட் டெபிசிட்டினுடைய இதுதான் அது மோதலாக அது ஒரு நாட்டினுடைய அடக்கக்கூடிய, அது ஈரான் மேலேயா இருக்கட்டும், அது சிரியா மேலேயா இருக்கட்டும், ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் மேலேயா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த வணிகம், அந்த பற்றாக்குறை, அதனுடைய ஏகாதிபத்தியனுடைய லாப வெறி, அதை நோக்கிதான் இன்னைக்கு அமெரிக்கா போய்கிட்டு இருக்கு. அமெரிக்கா ட்ரம்ப பைத்தியக்காரன் நினைக்காதீங்க. ட்ரம்ப் பைத்தியக்காரன் அல்ல. இந்த சூழலில், இந்த அமெரிக்காவினுடைய இன்றைய சூழலில் எந்த ஜனாதிபதி இருந்தாலும் அமெரிக்காவில் இதுதான் செய்வான். இதை விட மோசமா செய்வாங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் அங்கு செய்யறது ரொம்ப கம்மி. ஆனால் அவர்களுடைய நூற்றாண்டு கரெக்டா 20 வருஷம் 50 வருஷம் பிளான் டார்கெட் வச்சுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசு ஒரு 50 வருஷம் பிளான் டார்கெட்ல தான் அவங்க இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இன்றைக்கு அமெரிக்காவை தக்க வைப்பதன் மூலம்தான் பிரிட்டிஷ் தப்பிக்க முடியும். அதனால பிரிட்டிஷ் என்ன பண்றது, அமெரிக்கா கூட ஜாலரா அடிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் தனித்து இயங்க முடியாது. அது அமெரிக்காவின் தொங்கு சதியாக மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அப்ப இந்த பக்கத்துல வாங்க, யூரோப்பியன் யூனியனுக்கு வந்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் ஒரு காலத்துல அமெரிக்காவுக்கு சந்தையா இருந்தாங்க. அமெரிக்காவினுடைய சந்தையா இருந்துட்டு இருக்கும் போது இவர்கள் ஆப்பிரிக்காவில இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணங்களை வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட வரி கொடுக்குற மாதிரி பொருட்களை வாங்கி அமெரிக்காவுடைய அதுல பேலன்ஸ் ஆயிட்டு. அந்த ஒட்டுமொத்த சந்தையும் சைனாவால கேப்சர் பண்ணப்பட்டுருச்சு. அப்ப மிச்சம் இருக்கிற இடம் இந்தியா போன்ற இந்த ஆசியா நாடுகள் தான் இங்க. அப்ப இங்கேயும் வரும்போது இங்கேயும் சைனாவும் ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் இங்கேயும் டாமினேட் பண்ற ஒரு கேரக்டர் வரும்போது ஏகாதிபத்தியம் தன் சுயரூபத்தை காட்டுது. இப்பதான் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஏகாதிபத்தியம் இந்த சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்குது. இதுல ஜப்பானோ இவர்கள் மற்றவர்களும் முழுக்க இவர்கள் அமெரிக்காவுக்கு பின்புலமாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக ஆதரிப்பதன் மூலம்தான் இவர்கள் தங்களுடைய இருத்தலையே நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இவங்க 3 பேருக்கு இருக்கு. இவர்கள் நேரடியாக போய் அமுக்காட்டு கூட அமெரிக்கா இருந்தா தான் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. இந்த சூழலில் தான் நம்ம மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய வார்கா இருக்கட்டும், இது எல்லாமே இப்ப கூட சிரியால இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க. காம்ப்ரமைஸ் ஆகி துருக்கி கூட ஒரு காம்ப்ரமைஸ் போட்டுட்டு சிரியாவை பங்கு போட்டுக்கிறதுல நடந்துட்டு இருக்கு. இவைகள் எல்லாமே அதே மாதிரி ஆப்பிரிக்கால சோமாலியா லேண்டை ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஏகாதிபத்தியனுடைய இந்த நாடுகளுக்குடைய நெருக்கடி. இதுல உள் முரண்பாடுகளும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சோமாலியா லேண்டை ரெகனைஸ் பண்றாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் பல எதுக்குது. இப்ப கிரீன்லாந்து பிரச்சனை வருது. அப்ப கிரீன்லாந்து அப்படிங்கும் போது கிரீன்லாந்து நீங்க அமெரிக்காவுக்கு ஒரு விதத்தில் நாம் தன்னுடைய மேலாண்மையை உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வர்றதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரீன்லாந்தை அங்க அவங்க ட்ரூப் இருந்தா கூட அவங்க நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கிரீன்லாந்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது இராணுவ ரீதியாக ரஷ்யா தான். அப்ப கிரீன்லாந்து 2 பக்கமும் இருக்கு. ரஷ்யா நீங்க மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யால கரெக்டா இந்த பார்டரும் வரும், இந்த பார்டரும் வரும். அப்ப கிரீன்லாந்துங்கிறது அவர்களுக்கு இராணுவ ரீதியாக முக்கியமான இது. ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் எதுவாக இருந்தாலும் இந்த டெர்மினல் வழியா தான் வரும் அப்படிங்கிற கணிப்பின் அடிப்படையில் அவர்கள் கிரீன்லாந்தையும் பார்க்கணும். அதன் மூலமாக நான் சொல்றது இந்த மிரட்டல் தான். அவங்க பண்ண முடியுமோ முடியாதோ
மிரட்டுவதன் மூலமாக ஒரு தோற்றத்தை இந்த உலகுக்கு அவங்க வந்து ஏகாதிபத்தியம் சொல்லுது. நீ சொன்னேன்னா வெனிசுலா அதிபரை தூக்குவதன் மூலமாக கிரீன்லாந்தை சொல்லும்போது அப்ப அவங்க கூடயே இருந்தாங்க பாரு. அவங்க நேட்டோல இப்ப நேட்டோ நாடுகள் அங்கேயே அவர் கிரீன்லாந்து பண்ணிட்டாருன்னா நம்மள என்ன பண்ணுவாரு? இப்படிப்பட்ட ஒரு பயத்தை மற்ற நாடுகளின் மீது தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஏகாதிபத்தியம் தன்னுடைய கடைசி ஆயுதமாக அந்த பயத்தை உணர்த்துவதற்கான முயற்சியில இருக்குது. இதனுடைய வீழ்ச்சியினுடைய உச்சகட்டத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் தோழர். தோழர் அடுத்து நீங்க. தோழர் அடுத்தாலும் வரலாம். யாரு பேசுறா அடுத்தால? நீங்க வாங்க தோழர், நீங்க வாங்க. அடுத்து இன்னொரு தோழர் இருக்காரு, வாங்க யாராச்சும் வாங்க. இல்ல அதாவது என்னுடைய நீதிராஜன் என்ன சொன்னார்னா, அந்த பிரபாத் பட்நாயக்குடைய கட்டுரைய இல்ல உள்ள விவரங்களை வச்சு நம்ம பேசுறதுன்னு தான் அவர் சொன்னாரு. அதான் அந்த கட்டுரையில அவர் சொல்லக்கூடிய 2-3 நிர்ணயிப்புகள்லாம் அதோட நான் முரண்படுறேன். அவர் என்ன சொல்றாரு, காலனி இல்லாமல் முதலாளித்துவம் இயங்காது என்ற நிர்ணயிப்புக்கு வந்திருக்காரு அவர். அதனாலதான் இன்னைக்கு வந்து காலனியத்தை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்றாருங்கிறது அவருடைய நிர்ணயிப்பு. அது சரியான என்னுடைய கேள்வி. ஏன்னு கேட்டா, காலனி இல்லாமலே இந்தியா வந்து அடிமையா இருக்கிறது ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இருக்கா இல்லையா? இந்தியாவினுடைய எல்லா கார்பரேட் முதலாளிகளும் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் சாரி தான் இருக்கானே தவிர, அதனால ஒரு இந்த காலனி தேவையில்லை, இல்லாமலே பண்ண முடியுங்கிறது என்னுடைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை. இந்தியா மாதிரி தான் வெனிசுலாவை ஆக்கணும், இந்தியா மாதிரி தான் மற்ற நாள் ஆக்கணும்னு நான் முயற்சி பண்றோம். இந்தியா எப்ப வேணாலும் ரெடியா போயிடும். ஆனா 140 மக்கள் 100 மக்கள் அவருடைய உழைப்பு சக்தி. அதனால அந்த நிர்ணயிப்பை பத்தி எனக்கு சந்தேகம். அது நான் அவரோட முரண்படுறேன். அடுத்தால இன்னொன்று நம்ம தெளிவா ஒண்ணு வரணும். முதலாளித்துவம் தான் சோசியலிசத்தை பெறணும். அது தாய். நீ அப்படி பார்க்கணும். அதை முதலாளித்துவம் தாய். ஆனா இந்த தாய் என்னன்னா, வழக்கமா நம்ம தாய் வந்து பர்சவ தாய்க்கு தான் இருக்கும். ஆனா இதுல சோசியலிஸ்ட் குழந்தைக்கு தான் வேதனம் இருக்கு. அந்த தாய் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு தான் வெளியே வர வேண்டியிருக்கு. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இவர் வந்து அதை மொட்டையா விட்டுட்டார். அந்த கட்டளையில என்ன நிலைமைன்னு இப்ப என்ன நடக்குன்னா, சோசியலிசம் பிறப்பதற்கு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. தாய் வயிற்றை கிழிச்சிட்டு வெளியே வரணும். அந்த ஒரு டார்வின் வந்து ஒரு வண்டுகளை பற்றி சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட வண்டு இருக்கு இல்லையா, அந்த வண்டு என்ன பண்ணும், சுத்தி உணவு இருக்குன்னா அது என்ன பண்ணும், முட்டை இட்டுரும் இப்படியே. அந்த முட்டை வந்து பின்னாடி குஞ்சாகி அது பறந்து போயிடும். ஆனா உணவு இல்லைன்னு சொன்னா அந்த முட்டை என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ளேயே வச்சு அத அந்த வயிற்றுக்குள்ளே அது இருந்து வயிற்றை கிழிச்சுக்கிட்டு பறந்து போகும். தாய் செத்துருவான். அத மாதிரிதான் முதலாளித்துவம். இது சாகணும், இது சாக போகுது. இந்த நம்பிக்கையை அந்த கட்டுரை கொடுக்கலங்கிறத என்னுடைய. ரெண்டாவது, ஏகாதிபத்தியங்கிறது மட்டும் இல்ல, மல்டிநேஷனல் கார்பரேஷனுடைய லெனினுடைய அந்த இதை படிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயே ஏகாதிபத்திய உச்சகட்டத்துக்கு போயிடுது. ஏகாதிபத்திய உச்சகட்டத்துக்கு போனதுனாலதான் அவங்களுக்குள்ள சண்டை வருது. அந்த சண்டைக்கு பிறகு செகண்ட் வேர்ல்டு வார்ல என்ன ஆகுதுன்னா, புதிய நிலைமை எல்லாம் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் உருவாக்கி அது மூலம் உலகத்து ரிசோர்சஸ் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு காமன் கரன்சியை கொண்டு வராங்க. அது தங்கம், அது பின்னாடி அந்த தங்கத்தை கேன்சல் பண்றது, டாலருக்கு மரியாதை கொடுக்கறது எல்லாம் வந்த பிறகு இப்போ ஏகாதிபத்தியத்தினுடைய உயிர் நாடு யாருன்னா கார்பரேட்ஸ் தான்.
இந்த கார்பரேட்டுகள் சொல்லக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுகிறது. இப்போ ஏன் மோடி வந்து ஏன் வந்து ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்டை கேட்கிறாரு? அங்க ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா செய்தி ஒன்று வந்து என்னன்னு கேட்டா, கிரீன்லாந்தில் உள்ள அந்த டென்மார்க்கில் உள்ள ஒரு வெளிநாட்டு அமைச்சர் அவர் என்ன பண்றாருன்னா, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு மினரல் கம்பெனியோட கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய ரேர் எர்த்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் பண்றாரு. ஆனா அந்த கம்பெனி சீனாவோட உறவு வச்சிருக்கு. அல்ல, சீனாவும் ஆஸ்திரேலியன் கம்பெனியும் டென்மார்க்கில் உள்ள இந்த அந்நிய அமைச்சர் அவருடைய கம்பெனியும் சேர்ந்து கிரீன்லாந்துல தொழில் நடத்துக்கு முயற்சி பண்ணா அதை தடுக்கணும்னு நினைக்கிறான் மோடி ட்ரம்ப். அதனாலதான் ட்ரம்ப் அங்க போய் நிக்கிறான். இப்ப என்னன்னு கேட்டா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸுக்குள்ளேயே முரண்பாடுகள் வந்து விட்டது. ஆனா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மல்டிநேஷனல் கார்பரேஷன்லயும் அது வந்து சண்டை போட்டா அதுக்கு லாபம் வராத. எனவே சண்டையை தவிர்க்க வேண்டியிருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்டுரைகள் வந்து இருக்கக்கூடிய அந்த முடிவானது அது வந்து முடிவு வந்து தெளிவா இருக்கு. சோசியலிசத்துக்கான பாதை தான் முடிக்கிறார் அவர். ஆல்டர்னேட்டிவ் சோசியலிசங்கிறதான் இப்ப சொல்லுதுன்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஆனா அந்த நம்பிக்கை ஊட்டுற மாதிரி கட்டுரை உள்ளடக்கம் இல்லைங்கிறது என்னுடைய விமர்சனம். ரவீந்திரன் தோழர். இல்லை இப்போ இந்த விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு தான். ஏன்னா இறுதியில் விஎம்எஸ் தோழர் சொன்ன மாதிரி சோசியலிசம்ன்றது பழைய பாணியில வர போறது இல்லை தானே. அப்போ அதுக்குரிய மாற்று இயக்கங்களை தான் நாங்கள் இதுக்குள்ள பார்க்கக்கூடிய இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்தும். ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உடன்பாடான விஷயங்கள் தான். ஏனென்றால் ஒரு பக்கத்துல ஏகாதிபத்தியம் தன்னுடைய பலத்தை இழந்திருக்குது. ஆனால் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் இன்னமும் சண்டியன் தான் தாதாதான் என்று சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது தான் அந்த பிரச்சனை. ஆனால் அதை மீறிக்கொண்டு அப்படி வரலாறு போய்கொண்டிருக்கின்றது. ஏன்னா இது நாங்கள் போன வாரம் பேசின விஷயங்கள்லேயும் அது இருந்தது. அது ஏன்னா இப்ப ஏற்பட்டு இருக்கிற இந்த மாற்றங்கள்ன்றது உதாரணத்துக்கு அது 3ஆம் உலக யுத்தம் என்ற தொடங்கணுமென்றா புதுசாக வளர்ந்து வர சக்தி தான் உலக சந்தையை மாற்றி தனக்கு சாதகமாக கொண்டு வருவதற்காக யுத்தத்தை தொடக்க வேணும். ஆனால் இப்ப அப்படி இல்லை. அதாவது இதுவரை இருந்த 2வது உலக யுத்தம் வரைக்கும் இருந்த உலக முறை என்றது இப்ப இல்லை, மாறி இருக்கு. அந்த 2ஆம் உலக யுத்த நேரத்தில் கூட சோசியலிச நாடு சோவியத் யூனியன் இருந்தது தான். ஆனால் சோவியத் யூனியன் இருந்தாலும் கூட தீர்மானகரமான சக்தியாக ஆதிபத்தியம் தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் சோசியலிசம் இன்னும் தாக்கமான சமூக அமைப்பு என்ற நிலைமை வருகிறது. ஏறத்தாழ அமெரிக்காவுக்கு சமனான இடத்துக்கு சோவியத் யூனியன் வருது என்றது. இப்போ உள்ள நிலைமை ஏகாதிபத்தியம் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கு, சோசியலிச முறைமை வளர்ந்து கொண்டிருக்கு. சோவியத் யூனியன் தகர்ந்ததோட சோழியம் இல்லாமல் போவிட்டது என்று சொல்லாது இப்போ காலம் கடந்த காலாவதியான கருத்துன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சீனாவினுடைய வடிவத்தில் ஒரு புதிய சோசியலிச முறை உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அதில் அடிப்படையான விஷயம் அது தோழர் விஎம்எஸ் அவர்களும் சொன்ன மாதிரி இப்போ காலனித்துவம் இருந்து கொண்டுதான் ஆதிபத்தியம் இயங்கணும்ன்றது இல்லை. அது ஏற்கனவே மார்க்சியர்கள் சுதந்திரம் கிடைத்தது என்ற காலத்திலேயே காலனித்துவம் முடிவுக்கு வந்தது என்றதை மறுத்து இல்லை, காலனித்துவம் நவகாலனித்துவமாக இயங்கி கொண்டிருக்கு என்ற கருத்தை மார்க்சியர்கள் அப்பவே சொன்னது. பிறகு வந்த இந்த பின்னவீனத்துவ குழப்பங்கள்லாம் பின்காலனியம்
என்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டு வந்தது. ஏதோ காலனியம் முடிஞ்ச மாதிரியும் அந்த காலனியம் சுதந்திரம் பெற்ற பிறகான பின் காலனியம் என்ற விஷயங்களை பேசின குளறுபடிகள் அது ஒரு 20 வருஷங்கள் இருந்த ஒன்று. ஆனால் உண்மை என்னென்றால் அப்படி ஒரு பின் காலனியமும் இல்லை. காலனித்துவம் புதிய வடிவத்தில் இயங்கி கொண்டிருந்தது. அந்தந்த நாட்டு அரசுகள் இயங்கினாலும் கூட அது நவகாலனித்துவம் தான். அப்போ ஆவே நேரடி காலனித்துவத்தில் தான் ஏகாதிபத்தியம் இயங்க வேணுமென்ற அவசியம் இல்லை. இது 2ஆம் யுத்தம் முடிகிற நேரம் சுதந்திரம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு வருவதென்றால் ஏற்கனவே அது அமெரிக்கா அதுக்கான கருத்துக்களை உலக நாடுகளை பரப்பி கொண்டிருந்தது. என்றால் தனக்கு அந்த சந்தைகள் கிடைக்கணுமா இருந்தால் அந்த நாடுகளை தான் போய் காலனித்துவம் செய்கிறதினூடால், இப்போ பிரான்சினூடால இந்தோ சீன நாடுகள் என்று சொல்லப்பட்ட வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற நாடுகளில் தண்ட காலனித்துவத்தை கொண்டு வந்ததும் பிறகு அதில் கிடைத்த தோல்விகளும் என்ற அந்த விஷயங்களுக்கு முதலே அமெரிக்கா ஒன்றை விளங்கி கொண்டது. சுதந்திரம் பெற்ற நாடுகள் தன்னுடைய நவகாலனித்துவத்துக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அரசியல் முறைமையை அமெரிக்கா ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருந்தது. ஆனபடியால் நேரடி காலனித்துவம் தான் அவசியம்ன்றது இல்லை. இப்போ இருக்கிற விஷயம் அந்த நவகாலனித்துவம் என்றது கேள்விக்குள்ளாகுது. ஏனென்றால் ஏகாதிபத்தியம் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கு. அப்போ இந்த ஏகாதிபத்தியம் வீழ்ச்சி அடைகிறதுன்ற ஒரு வழிபாடு, இப்போ உதாரணத்துக்கு கிரீன்லாண்டை நான் உடனடிய கைப்பற்றுவேன் என்று அமெரிக்கா சொல்றதுன்றது அது ஏற்கனவே தோழர்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வகையான மிரட்டல் தான். சிலோலா கைப்பற்றி விடுமோ, இப்போ வெனிசுலாவை கைப்பற்றின மாதிரி நடந்து விடுமோன்ற பிரச்சனை ஒன்று இருந்தது. ஜனாதிபதியை பிடிச்சு கொண்டு வந்தால் அது இடத்தால கைப்பற்றின மாய்த்தானே என்ற ஒரு நிலைமை. அது நான் நினைக்கிறேன் போன உரையாடலில் வெங்கடேசன் தோழர் அந்த விஷயத்தை சொன்னவர். இப்போ இருக்கிற உபஜனாதிபதியை எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்றது. ஏனென்றால் என்ன இருந்தாலும் வெனிசுலாவுக்குள்ள ஏற்கனவே அமெரிக்க டாலர் ஊடுருவி பல சிதைவுகளை செய்து விட்டது. அப்போ தவிர்க்க முடியாமல் வெனிசுலா அமெரிக்காவின் நேரடி காலனித்துவமாக மாறி இருக்கு. ஒரு வகையில் அதை மறைக்கிறதும் தான் இந்த கிரீன்லாந்து விஷயங்களை அதிகம் பேசுகிற ஒன்றாகவும் இருக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு சந்தேகம். இந்த கிரீன்லாந்தை பிடிக்கிறேன், அடுத்ததை கனடாவை அமெரிக்காவோட இணைக்கிறேன், மெக்சிகோவை இணைக்க போகிறேன் என்ற மாதிரியான இந்த பேச்சுகள் இது இந்த பக்கத்துக்கு இல்லை. எங்களோட கவனம் எல்லாம் மக்களுடைய கவனம் திரும்புகிற போது வெனிசுலா மாற்றப்படுறது பற்றி அதிகம் கவனம் செலுத்தப்படாத நிலைமை வரும். அப்போ இன்றைக்கு உடனடிய தேவை அதுதான். வெனிசுலாவை எப்படி முழுக்க முழுக்க தந்த காலனியாக்கி வெனிசுலாவினுடைய எண்ணெய் கனிம அபகரிப்பை செய்வது என்பதும் அது சீனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ போகாமல் எப்படி பார்த்து கொள்வது என்ற அந்த ஒரு அரசியல். அப்போ இந்த மாற்றங்கள் என்றது என்னதான் இருந்தாலும் இதெல்லாமே ஒரு அரசியல் ராஜதந்திரங்கள் தான். இந்த யுத்தம் வருகுதுன்ற மாதிரியான போக்கு காட்டப்படும், ஆனால் வரும் ஆனால் வராது. ஏனென்றால் அது ஏற்கனவே எல்லோருமே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு அமெரிக்கா இராணுவ இராணுவ கட்டமைப்பில் பலம் இருக்குது. அது உதாரணத்துக்கு இலங்கை புலிகளினுடைய தோல்வியிலையும் அதை பார்க்கலாம். புலிகளினுடைய தோற்ற அந்த 2009ஆம் ஆண்டுக்கு வார அந்த காலத்தில் புலிகளின் இராணுவ கட்டமைப்பு ஒரு வகையில் வலிமையானது. ஏன்னா கடும் யுத்தங்களுக்கு கூடால இப்போ ஆனரவு கேம்பை முகாமை பிடிச்சதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அவ்வளவுக்கு வலிமையான இராணுவ கட்டமைப்பாக வளர்ந்த பிறகு அது தோல்வி அடையுது என்றால் அதுக்கு போட்டு அடிக்கிறதுக்கான ஆயுதங்களே கிடைக்காமல் போன ஒரு நிலைமை. மற்றது இராணுவ கட்டமைப்பிலேயும் தளபதிகள் தாங்கள் சொகுசு வாழ்க்கைக்கு மாற பழக்கப்பட்டது. அப்போ அந்த நிலைமைகள் வந்த காரணங்களும் ஒன்று இருந்தது. அப்போ அது மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு இந்திய பாகிஸ்தான் யுத்தம் உடனடியாக நிறுத்த வேண்டி வந்தது. இந்தியா நினைச்சது போல அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிய ஆயுதங்கள் பாகிஸ்தானை வீழ்த்தவில்லை. இவர்கள் புறப்பட முன்னரே பாகிஸ்தானில் இருந்து அதுக்கு அடி கிடைச்சு தோல்வி உணரப்பட்டது. ஏன்னா அது
சீனாவினுடைய ஆஹ், அந்த தளவாடங்கள், சீனாவினுடைய அந்த தொழில்நுட்பம் உடனடியாகவே இதை கண்டறிந்து அதை வீழ்த்துகிற அளவுக்கு எதிர் பலம் ஒன்று அதிகரித்திருக்கின்றதை அமெரிக்கா கண்டுபிடிச்ச பிறகுதான் தங்களுடைய இராணுவ தளவாடங்களினுடைய பலவீனம் வெளிவரக்கூடாது என்றால் தொடர்ந்து வியாபாரம் நடத்தணுமா இருந்தால் தங்களுடைய ஆயுதங்கள் எவ்வளவுக்கு பலமானது என்று காட்டணும். இப்போ வெனிசுலாவில் நாங்கள் புதிய ஒரு ஆயுதத்தை பிரயோகிச்சிருக்கிறோம் என்றால் அந்த ஆயுத வியாபாரம் அவர்களுக்கு முக்கியம், அது இல்லாமல் போகுது. இப்போ ஈரானில் இந்த யுத்தம் வருதுன்ற மாதிரி இருந்தது, ஆனால் உடனடியே அமெரிக்கா ஏன் பின்வாங்க வேண்டி வந்தது என்றால் ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டிவிட்டது. புதிய தொழில்நுட்ப விருத்தி நீங்க அப்படி தாக்கல் செய்ய வந்தால் மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுறதாக அமையும் என்று ஈரான் உணர்த்தின உடனே அமெரிக்கா பின்வாங்க வேண்டி இருந்தது. இல்லைன்றால் அவர்கள் இன்னொரு வெற்றியை ஈரானில் ஈட்ட முடியும் என்ற கனவோடு தான் இருந்தவர்கள். ஆனால் அது இல்லை, உங்களை விடவும் உங்களுடைய ஆயுத பலங்களை விட ஆயுத தொழில்நுட்பத்தை விடவும் ஈரான், ரஷ்யா, சீனாவினுடையது விருத்தி ஆகிவிட்டது என்றது காட்டப்பட்டு விட்டது, உணர்த்தப்பட்டு விட்டது. அப்போ இதுக்கு பிறகு வரப்போகிற உலக ஒழுங்குன்றது சும்மா போக்கு காட்டுவார்கள். இந்த யுத்தம் வருது, அதை பிடிக்கிறோம் இதை பிடிக்கிறோம் என்று ஒன்று ரெண்டு பிடிக்கப்பட்டால் கூட அது பற்றி மக்கள் நலன் சார்ந்தவர்கள் அலட்டி கொள்ள தேவையில்லை. அந்தந்த நாட்டு மக்கள் அதுக்கு பதில் சொல்வார்கள். ஈரானில் கூட அரசுக்கு எதிராக தூண்டப்பட்ட இந்த கலவரங்களை முறியடிக்கிறதில் ஈரான் மக்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆயுத பிரயோகம் அதால் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு பக்கத்தில் சொல்லப்பட்டாலும் கூட அதுக்கு பிறகு அப்படி ஒரு கொடுமை நடந்துமே தொடர்ந்து அது வளர முடியல என்றால் ஈரான் மக்களே கிளர்ந்தெழுந்து அந்த எதிர் புரட்சியாளர்களை முறியடிக்கிற இயக்கங்கள் நடந்திருக்குது. அப்போ வெனிசுலாவிலே மக்கள் இயக்கம் கண்டிப்பாக எழுச்சி வரும். தென் அமெரிக்கா ஏற்கனவே வெளிப்படைஞ்சு விட்டது. அப்போ உலகம் மக்கள் வெளிப்படைந்து கொண்டு வருகிறார்கள். ஏகாதிபத்தியம் பலவீனப்பட்டு கொண்டு போகுதுன்றது உண்மை. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த சரியான கருத்தியல் என்றது அதெல்லாம் அந்த சிக்கல் வருது. இப்போ சீனா, இப்போ வெங்கடேசன் தோழரும் அந்த சந்தேகத்தை எழுப்பினார். இப்போ சீனா முதல் நிலைக்கு வருமா இருந்தால் வணிகத்தினூடால் வர்த்தகத்தினூடால் இன்றைக்கு அது முதல் நிலைக்கு வருது என்றால் அது பிறகு ஒரு ஏகாதிபத்தியமாக வராதா என்று போன சந்திப்பில் கேட்டிருந்தோம். ஆனால் இந்த முறை அவர் அதை கைவிட்டு இருக்கிறார். ஏனென்றால் அதை அவர் ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அது அந்த சந்தேகம் இருக்கிறது தப்பு இல்லை, பிழை இல்லை. ஏனென்றால் சீனா சொல்கிற இந்த சோசலிச முறை என்றது இதுதான் எதிர்காலத்தின் சோசலிசம் என்றது தத்துவார்த்த ரீதியாக நிறுவப்படையில்லை. நடைமுறையில் தான் சீனா முதல் நிலைக்கு வளர்றதன் மூலம் நிரூபித்து கொண்டு வருதே தவிர தத்துவார்த்த ரீதியாக இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மார்க்ஸ் சொன்ன சோசியலிச முறை, சோவியத் யூனியன் பின்பற்றிய சோசியலிச முறை, ஒரு பாட்டாளி வர்க்க சோசியலிச முறை என்று பேசுகிற அந்த மார்க்சியம் கைவிடப்பட்டு விட்டு எப்படி சீனாவில் சோலியம் இருக்குன்னு சொல்ல முடியும் என்ற கேள்வி, சந்தேகம் பலரிடமும் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் கூடின தாக்கத்தோடு இருந்தது சீன சார்பு மார்க்சியம். அந்த எங்களோட இருந்தவர்கள மிக பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு சீன எதிர்ப்பாளர்களாக இருக்கிறார்கள். என்றால் இது மாவோ சொன்ன மார்க்சியம் இல்லை என்று அவர்களே சொல்ற நிலை வந்திருக்கு. அப்போ இது என்னை பொறுத்தவரை நான் அதுக்காகத்தான் இந்த திணை அரசியல் பேசப்படணுமன்றதை சொல்றது இருக்குது. ஆனால் நடைமுறையில் இன்னும் ஒரு 5-10 வருஷங்களுக்குள்ள இல்லை, இந்த மாற்றம் சீனா செய்கிற மாற்றம் சோசியலிசத்துக்குரியது தான், இது மார்க்சியம் இன்னொரு வடிவத்துக்கு வளர்ந்திருக்கு என்றதை ஏற்றுக்கொள்வார்கள். அது நடைமுறையை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா தமிழ் பின்னடைஞ்சு போயிருக்கு இன்றைக்கு. தமிழினூடால உலகுக்கு காட்டப்பட்ட அந்த புதுமை எடுபடக்கூடியதா இல்லைத்தான்ன்றதை ஏற்றுக்கொள்ளணும். இருந்தாலும் எதிர்காலம் மக்களுக்குரியது, விடுதலைக்குரியது. நன்றி, வணக்கம். சேகரன் தோழர் ஏதாவது பேசுறீங்களா? இல்ல தோழர், இங்க உங்க உரையாடல் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ரைட், ஓகே, ரைட், ஓகே, ரைட்.
தோழர் விஎம்எஸ் தோழர் நான் வந்து ஆக்சுவலி நான் காலையில நாங்க பேசுனதுங்கிறது பிரபாத் பட்நாயக் கட்டுரை தான் நான் சொன்னேன். தோழர் அந்த கட்டுரைக்குள்ளே நின்னாங்க. மற்ற தோழர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலா நின்று இருந்தா இன்னும் கூட அந்த ஃப்ரேமுக்குள்ள டிஸ்கஷன் எல்லாம் நடந்திருக்கும்னு எனக்கு இருக்கு. இருந்தாலும் தோழர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறீங்க. நான் கூடுதலா அந்த கட்டுரைக்குள்ள இருக்கிற நான் சுருக்கமா சொன்னேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி ஒரு சின்ன இப்போ அடுத்து ஒரு ஆளாளுக்கு 9 மணி ஆயிடுச்சு. ஆளாளுக்கு 2 நிமிஷம் செகண்ட் ரவுண்டை நம்ம முடிச்சிடலாம் மீட்டிங்கை. இல்லை, என் பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து பிரபாத் பட்நாயக் வந்து இந்த உள் விவரங்கள் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த பேமெண்ட் டெபிசிட் தான். அதனால வெங்கடேசன் வந்து கரெக்டாக சொன்னாரு, பேமெண்ட் டெபிசிட் தான் பிரச்சனை, அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு. அது இங்கிலாந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய அமௌண்ட் அந்த இங்கிலாந்துக்கு இருந்த டெபிசிட்ல முக்காவாசி இந்தியாட்டத்து வந்ததுங்கிற நிறைய வரலாற்று புள்ளி விவரங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு கட்டுரை சொன்னேன், இம்பீரியல் டெக்லின் அந்த க்ளோசிங் விண்டோ சைக்காலஜிங்கிறத அந்த தோழர் 2வது கட்டுரையில இருக்கிற தோழர், அதாவது ஒரு பப்பா சின்காங்கிற தோழர் வந்து நல்லா சொல்றாரு. அதாவது நம்ம வந்து லிஃப்ட்ல போகும்போது அந்த டோர் க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஓடி போய் ஏறுவோம் பாருங்க, அந்த மாதிரி அமெரிக்க ராணுவம் வந்து தன்னுடைய ஆதிக்கம் இனிமே அவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல, அதுக்கு கடைசி நேர முயற்சிகள்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு பாலிசி மேக்கர்ஸ் வந்து அந்த க்ளோசிங் விண்டோ சைக்காலஜி அப்படிங்கிறத அவர் அந்த கட்டுரையில் டீட்டெயில் பண்றாரு. அது வெங்கடேசன் தோழர் வந்து அதை இதையும் சொன்னாரு. ரவீந்திரன் தோழரும் அந்த தன்னுடைய அதாவது செல்வாக்கு இழந்து போயிட்டு இருக்க இந்த சூழலை மறைப்பதற்கான முயற்சிகள். வெங்கடேசன் தோழர் சொன்னதுல வந்து நான் முக்கியமா அந்த சோனிக் வெப்பன்கிறது கூட்டங்களை கலைக்கிறதுக்காக அந்த ஒளி அலைகளை காது செவிடாகிற வரைக்கும் அதை பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தனிவக ஆயுதங்களா இருக்கு. அது பயன்படுத்தினாங்கிற ஒரு புதிய தகவல் சொன்னாரு. அது வந்து அதுக்கு பாதுகாப்பா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் அந்த வழிமுறைகள்லாம் கூட இருக்கு. அந்த காது கொஞ்ச நேரத்துல மனம் பேதளிச்சு போயிடும், அந்த என்ன செய்யறதுன்னு திக்பிரமை அடைந்து விடுவோம். அந்த சூழல்ல செயலற்று போக வைத்து ஒரு செயலை செஞ்சு முடிப்பதுங்கிறதுக்காக அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் அவர் சொன்னதை கொஞ்சம் விலைக்கு சொல்றேன். அப்ப 2வது ரவுண்டுக்கு தோழர் நான் இருக்கேன் தொடர். அதாவது இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்க, ஒரு 3 நிமிஷம் வேகமா முடிச்சு அதை விட கம்மியா சொல்றேன். சீனா இது நாள் வரைக்கும் கடல் வழியா தான் பெரும்பாலான வியாபாரத்தை நடத்திச்சு. ஆனா இப்போ அது வந்து கடந்த ஒரு 10 வருஷமா ஆர்டிக் பகுதியில அது வந்து அந்த ரஷ்யாவில் இருக்கிற ஒரு 2-3 கம்பெனியோடவும் நார்வேவோடவும் ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு, அங்க அந்த பனிப்பாறைகளை உடைச்சி இந்த பக்கம் போனா 27 நாள் ஆகும் அதோட குட்ஸை கொண்டு போய் ஐரோப்பா வரைக்கும் சேர்க்கறதுக்கு. ஆர்டிக் வழியா போச்சுன்னாக்க 10 நாள்ல கொண்டு போயிடலாம். கூட அங்க ஹைட்ரோ கார்பன் இருக்கு. இந்த சில்க் ரூட்ன்ற மாதிரி இப்ப அந்த ரூட்ல போயாச்சுனாக்க உலகத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு அமெரிக்கா அங்க தனியா நிற்கும், தனிமைப்பட்டு போய் நிற்கும். மிச்சப்படி மெஜாரிட்டி நாடுகள் இந்த பக்கம் இருக்குது. அப்போ 70% உலக வர்த்தகம் இந்த பக்கம் நடக்கும். அப்போ சைனா வந்து இதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கூட ரஷ்யாவும் அங்க இருக்கு. அதனால்தான் அவன் கிரீன்லாண்டுக்கு ஆத்திரப்படுறான். கிரீன்லாந்துல அதுல நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. அதனால அந்த கிரீன்லாண்ட்ல அவன் ஆக்குபை பண்ணணும்னு இருக்கான். இப்போ இதுல நான் சொல்ல வேண்டியது இதெல்லாம் வந்து ட்ரேடு. ஏன்னா அந்த ட்ரேட் வார் தான் இப்படி வந்திருக்கு அத்தனையும். இன்னைக்கு இந்த ட்ரேட் டெபிசிட்ல தான் அத்தனை வாரம் வருது. இன்னைக்கு ட்ரேட் இந்த டெபிசிட்டை ஓவர் பண்ணணும்னா ஒரு நாடும் 100 நாடும் கோஆபரேட் பண்ணணும்ன்ற மாதிரி பிரபாத் பட்நாயக் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏகாதிபத்திய நாடுகள் எதுவும் கோஆபரேட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு நாடோட 100 நாடு கோஆபரேட் பண்றதுக்கு அதுங்கெல்லாம் விட்டு கொடுக்காதுங்க. அந்த நாடுகள் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கு தான் அங்க பார்க்கும், அதான் பண்றாங்க. அதுதான் அந்த கார்பரேட் பண்ணுது. ஏன்னா பைனான்ஸ் கேபிட்டல் அப்படிதான். இந்தியன் கார்பரேட் அமெரிக்கா பிரிட்டனோட இணைஞ்சிருக்காங்கன்னு விஎம்எஸ் சொன்னாரு. ஆமா, அது இப்ப இந்திய நாட்டோட அந்த முதலாளிகளோட ஒரு கிளாஸ் கேரக்டர். அது தனியா ஒரு காலை நட தேவையில்லை, காலனி மாதிரியே வேலை செய்வாங்கன்னு சொல்றாரு. ஆமா,
அப்படிதான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. ஆ. இது மாறணும்னாக்க எல்லா நாட்டிலையும் முதல்ல நடக்க வேண்டியது இந்த தாராளமயத்தினால தான் அத்தனையும் வருது. இந்த தாராளமயத்துல என்ன, அது நவகாலனியம் நியோ காலனிசம்ன்றது அந்த தாராளமயத்தை வச்சு இப்படி கொண்டு வருது. இப்போ அதை பண்ணணும்னாக்க கோஆபரேஷன் இருக்கு, இங்க ஸ்கோப் கிடையாது. இந்த ஏகாதிபத்திய இந்த 6-7 நாடுகள் வந்து மிச்ச நாடுகளை சப்ரஸ் பண்றது தான் அதுங்களுடைய மெத்தடு. அப்போ இந்த சப்ரஷன் இங்க நடக்க கூடாதுன்னாக்க எழுச்சி வரணும். நம்ம இங்க இருக்கிற மாதிரி ஒரு செகண்ட் தோழர், ஒரே செகண்ட். போன வாட்டி இவர் தோழர் ரவீந்திரன் சொன்ன மாதிரி, தோழர் விஎம்எஸ் சொன்ன மாதிரி போன கூட்டத்துக்கு அது வந்து இந்த முதல்ல வந்து இந்த தாராளமயத்தை எழுத்துக்கு நின்றாதான் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். அடுத்தது அது சோசியலிசமா இல்ல வேற ஏதாவதா அப்படின்றது சரித்திரம் தான் பதில் சொல்லும். அவ்வளவு சட்டுன்னு என்னால இன்னைக்கு சொல்ல முடியல. ஆனா முதல்ல அத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் தீர்வு எதிரானாக்க அது தாராளமயத்தை எதுக்க இந்த கோஆபரேஷன், இவரு பிரபாத் நாயக் சொன்ன மாதிரி கோஆபரேஷன்றது கிடையாது, கூட்டுறவுன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரோசா லக்சம்பர்க் கரெக்டா சொல்லியிருக்காங்க கடைசியா, அது பார்பாரிசம் முதலாளித்துவம். பார்பாரிசம் ஒரு கேரக்டர் வந்து அது எப்படி கோஆபரேஷன் பண்ணும், பண்ணவே பண்ணாது. அப்போ யாரா இருந்தாலும் இதுதான் நிலைமை. தோழர் விஎம்எஸ் ஒரு கேள்வி தோழரா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயே ஏகாதிபத்தியமா அழுகிய முதலாளித்துவத்தின் அழுகிய கட்டம் முதலாம் உலக போறப்ப வந்துருச்சு. 100 ஆண்டுகளை தாண்டியும் முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் வந்து இன்னமும் தாக்கு பிடிச்சு நிக்கிறதுனால லெனினுடைய வரையறையே கூட அவர் அவசரப்பட்டு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் கருத்து சொல்றாங்க. அது சரியா, அல்லது இப்போ உண்மையிலே ஏகாதிபத்தியத்தை வந்து அழுகிய நிலையில சாகும் தருவாயில் இருக்க முதலாளித்துவம்னு சொன்ன லெனின் வரையறை இன்னைக்கும் பொருந்துதா தோழர்? இல்ல அவரு ஏகாதிபத்தியங்கிறது இந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம்ங்கிறது அவருடைய இது. அது லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அப்போ அதுவும் உண்மைதான். அது லாஸ்ட் ஸ்டேஜ் எவ்வளவு காலம் நீடிக்கும்னு அவராலும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அந்த கேபிட்டல் அது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கார்பரேட் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா கார்பரேட் பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு வந்து உலகத்தை ஆளுது. சீனாவில் உள்ள கார்பரேட்டும் அமெரிக்காவில் உள்ள கார்பரேட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அது வந்து பொதுத்துறையில இருக்கும், இது தனியார் துறையில் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கார்பரேட் பாலிடிக்ஸ் வர்சஸ் பீப்புள்ஸ் இஷ்யூஸ், மக்கள் நலன் முன்வைக்கிறதா இல்ல கார்பரேட் நலன் முன்வைக்கிறதாங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு இந்தியா பொறுத்தவரையில மோடி என்ன பண்றாரு, கார்பரேட் நலன் முன்னாடி வைக்கிறதா நிற்கிறாரு, மக்கள் நலனை பின்னுக்கு தள்ளுறாரு. அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கார்பரேட் நலனை முன்வைக்கிறதுக்கு தான் அதோட இது இருக்குது. ஆனா அங்க வசதி என்னன்னா, அங்க இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட் மற்ற இன்டலெக்சுவல் மூவ்மெண்ட் எல்லாம் வளர்ந்ததுனால அவங்க சர்வைவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியாவில் அது இல்லை. வெல்ஃபேர் ஸ்டேட்டா அவங்களால பின்னுக்கு தள்ள முடியல. ஆமா, வெல்ஃபேர் ஸ்டேட்டா அது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையே வருது. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு சீனா கூட இந்தியா சேர்ந்து நின்னா, சீனா இந்தியா ரஷ்யா 3 சேர்ந்து நின்னா இன்னைக்கு உலக அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பளிக்கும். இன்னைக்கு அமெரிக்காவும் பிரிட்டனோ இல்லை, அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய இல்லாத ஒரு பெரிய மேன் பவர் நம்மகிட்ட இருக்குது. வளைப்பு சக்தி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஏன் இன்னைக்கு வந்து ஈரான்ல வந்து ஹார்பர் கட்டுறதுக்கு இங்க இருந்து ஆளை கூப்பிட்டாங்க, அதானிட்ட ஒப்பந்தம் பண்றாங்கன்னா அவனுக்கு ஆள் கிடையாது. மக்கள் ஒரு 10,000 பேர் வேலை செய்யற ஆள் வேணுமா, இந்த நிபுணர்கள் வேணுமா, அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. எனவேதான் அவர் என்ன பண்றாரு, ஈரான் வந்து இந்தியாவோட ஒப்பந்தம் பண்றாரு, ஹார்பர் கட்டுங்க அப்படின்னு. ஏன் அவர் மல்டிநேஷனல்ஸுக்கு அங்க போகலைன்னா அவங்க நம்மளை சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி அவர் போறாரு அவர். அப்ப இந்தியாவை வந்து நம்புறவனுக்கு துரோகம் பண்ணுது இந்தியா. அமெரிக்கா ஈரானுக்கு என்ன பண்ணுதுன்னா, அதை அந்த ஹார்பர் கட்டாமலே கடத்தி இப்பவும் வம்படிக்குது. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா, ஒரு மாற்று அரசு உருவானால்
ஒரு ஒரு புதிய வேகமான மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதான் இவங்க இவங்க தேசபக்தி இந்திய முதலாளி மக்கள்கிட்ட கிடையாது. சொல்லணும், நீ வந்து இன்னைக்கு ஆ, உருப்பிட மாட்ட, ஆ. இந்த மோடி இருக்கிற வரைக்கும் நாடு உருப்பிடாது. ஈவன் காங்கிரஸ் கூட ப்ரோ கார்பரேட் பாலிடிக்ஸ் தான் வச்சிருக்கிறாரு. எனவே ஒரு மக்கள் பாலிடிக்ஸை நம்ம கொண்டு போறதுக்கு இடதுசாரிகள் மக்கள் மத்தியில பிரச்சாரம். தோழர் ரவீந்திரன் சொல்றாங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் விட கூடுதல் ஏகாதிபத்திய சார்பா காங்கிரஸ் தான் இருக்கும், அதுதான் அது நிலைப்பாடுன்னு சொல்றாரு ரவீந்திரன். தோழர் இன்னொரு கேள்வி தோழர், அதாவது ஏராளமான ஆயுதங்கள் சோவியத் யூனியன் வைத்திருக்கும் போதுதான் அமெரிக்க ஏகாதிபத்தியால் அது ஒரு முறை நாக் அவுட் செய்யப்பட்டது. ஒரு முறை சோவியத் யூனியன் நாக் அவுட், ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டுல நாக் அவுட் ஆச்சு. இப்ப திரும்பவும் எந்திரிச்சு ரஷ்யாங்கிற வடிவத்துல அது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சீன இராணுவமோ சீனாவோ இராணுவம் உள்ளிட்ட தொழில்நுட்பத்துல முன்னேறி இருந்தாலும் கூட சோவியத் யூனியன் ஆயுதங்கள்ல சம அளவு பலமோ அல்லது ஒரு சவால் விடக்கூடிய பலமா இருக்கும் போதே ஏகாதிபத்தியத்தால சோவியத் யூனியனை சாய்க்க முடிஞ்ச மாதிரி சீனத்தை சாய்ப்பதற்கான சாத்தியங்கள் வாய்ப்புகள் இருக்கா? இல்ல எப்படி பார்க்கணும்னா, சீனா வந்து யாருமே யுத்தத்துக்கு போக முடியாது. அடுத்த நிமிஷம் அந்த கப்பல் போக்குவரத்தால் நின்றுதுன்னு வைங்க, இன்னைக்கு எண்ணெயை நம்பிதானே உலகமே இருக்குது. என்னதான் நீங்க மாற்று இது இருந்தா கூட எல்லா எந்திரங்களும் வந்து எண்ணெயை நம்பித்தான் இருக்குது. ஈவன் ராக்கெட் விடுறதா இருந்தாலும் சரிதான், எந்திரங்கள் இருந்தாலும் சரிதான். ஒரு 10% ரினியூவபிள் எனர்ஜி அட்டாமிக் பவர்ல எங்க இருக்கு? இந்தியாவிலையும் கிடையாது, சீனாவும் அவ்வளவு தயார் பண்ண முடியாது. சீனா இனிமேதான் அவங்க அட்டாமிக் பவருக்கு போகணும். அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி இருந்தா கூட அது எவ்வளவு அவங்க சேகரித்து வச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. எனவே என்ன போக்குவரத்து நின்றுதுன்னு சொன்னா அமெரிக்காவும் இயங்காது, எல்லா நாடும் இயங்காது. எனவே ஒரு ஒரு உலக யுத்தம் மாதிரி வராது. லோக்கல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மோதல் ஸ்கிரிமிஷஸ் மாதிரி பண்றாங்கல்ல. இப்போ மும்பை வெனிசுவேலால போய் ஆளை கடத்திட்டு போய் பம்பு பண்றாங்கல்ல, இந்த மாதிரி அங்கங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அது ஈரான்ல முயற்சி பண்ணாங்க, அது தோல்வி அடைஞ்சு போச்சு. உண்மை என்னன்னா, சவுதி அரேபியா மற்ற இந்த நாடுகள் எல்லாமே ஏகாதிபத்தியத்தினுடைய கையாள்களா தான் இன்னைக்கு இருக்காங்க. அந்த எகிப்திலிருந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யோர்டான், இந்த யுனைடெட் அரபு ரிப்பப்ளிக், UAE, இந்த எல்லா நாடுகளுமே முழுக்க முழுக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கண்ட்ரோல்ல அவங்க ராணுவம் அவங்க இருக்காங்க. அங்க இருக்கிறது எல்லாமே கும்பல் ஆட்சி தான் தோழர். மோபோகிராபி அவங்க வந்து சில பணக்கார அங்க இருக்கக்கூடிய எல்லாம் வெளிநாட்டுல இருந்து போய் ஒர்க் பண்றதுனால யாருமே அங்க வந்து லோக்கல் பீப்புள் குறைவா இருக்கிறதுனால மாற்றங்கள் வர்றது சிரமப்படுது. ரைட்டு தோழர் வெங்கடேசன், ஏதாவது சொல்றது இங்கெல்லாம் முடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். தோழர், நாம் இந்த ஏகாதிபத்தியத்துக்குள்ளான இருக்கக்கூடிய சர்ச்சைகள் வந்து இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, நான் பல நேரத்துல சொல்றதா இப்பவும் சொல்ல எனக்கு தோன்றது எப்படின்னா, முந்த காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஏகாதிபத்தியம் வந்து நேரடியாக மற்ற நாடுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சூழல் போய் இப்ப அது புறச்சூழல் மாறி இருக்கு. இப்ப வந்து உலகத்துல 2 விதமான போட்டி தான் இருக்கு. மூலதனத்துல வந்து கேபிட்டல் வந்து டைரக்டா கேபிட்டலிஸ்ட் ஒரு கேபிட்டல் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஸ்டேட் கண்ட்ரோல் கேபிட்டல் இருக்கு. இது 2க்குமான போட்டி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும். இது 2ஆவது தான் நான் பாக்குறேன். இந்த மூலதனங்கிறது அமெரிக்கா, ஐரோப்பா, இந்த மூலதனங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேபிட்டலிசம், இது வந்து தனியா இருக்கு. ரஷ்யாவும் சைனாவும் நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்டேட் கண்ட்ரோல்டு கேபிட்டலிசமா இருக்கு. ஆக இந்த போட்டி வந்து அரசு மூலதனத்துக்கு தனியார் மூலதனத்துக்கு தான் போட்டி கண்ட்ரோல்டு கேபிட்டலிசம். அதாவது வந்து சைனால அலிபாபா இருப்பான், எப்ப வேணாலும் இவன் சொன்னதான் கேட்கணும், புரியுதுங்களா? ரஷ்யால இருப்பான், ஆனா ஷேரை வந்து இவன் தான் கோல்டன் ஷேர் இவங்க கையில தான் இருக்கும். ஆக இந்த ஸ்டேட் கண்ட்ரோல்டு கேபிட்டலிசத்துக்கும் இந்த கேபிட்டலிசத்துக்குமான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். இந்த ஸ்டேட் கண்ட்ரோல் கேபிட்டலிசம் இருக்கு பாருங்க, இதனுடைய கேரக்டரை நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணணும்னு நான் ஆய்வு பண்றேன், நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சோசியலிச சமூகம் படிச்சுட்டோம்,
இதெல்லாம் படிச்சுட்டோம். ஆனா இன் பிட்வீன் இப்படி ஒண்ணு வரும்போது டயலெக்டிக்கல் ரீதியாக இதனுடைய கேரக்டர் நீங்க பார்க்கும்போது நான் என்ன பாக்குறேன்னா, எப்படி அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு பக்கத்துல மிரட்டி அமெரிக்கா பிரிட்டன் ஏகாதிபத்தியம் மிரட்டி காலனியா வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ, அப்படி இல்லாட்டியும் அன்பு மூலமாக உலகத்தின் பெரும்பகுதியை இன்றைக்கு சைனாவினுடைய வணிகம் வணிக மேலாண்மைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. தோழர் அருமையா சொன்னாரு, கிரீன்லாந்து பிரச்சனைக்கு முழுக்க காரணமே கிரீன்லாந்தும் கைவிட்டு போகுது. சைனா கம்பெனிகள் உள்ள ஆஸ்திரேலியன் கம்பெனி, பிற நாட்டு எல்லாமே ஷெல் கம்பெனி, எவன் கம்பெனினே தெரியல, உள்ள போனா சைனாக்கு போகுது. கப்பல் இது ஆஃப் பண்ணிடுறாங்க, எந்த கப்பல் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க, திடீர்னு ஜிபிஎஸ் வருது, இந்த கப்பல் பார்த்தா இங்க இருக்குது. ஆக இந்த குழப்பங்கள் இது 1-2 கப்பல் கிடையாது தோழர். ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணி இப்ப வெளியே போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா வர்றது. இப்ப உலகத்தில் பல நாட்டு கப்பல் இப்படி பண்ணது எல்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தா இந்த சைனா பக்கம் அல்லது சைனா சார்புக்கா போய்கிட்டு இருக்கு. ஆக ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு இந்த ஸ்டேட், நான் சைனா அப்படிங்கிறத விட இந்த ஸ்டேட் கண்ட்ரோல்டு கேபிட்டலிசத்தினுடைய கேரக்டர் இது டாமினேட் பண்ணி நிக்குது உலகத்தை. அப்ப இது ஏகாதிபத்தியம் எப்படி பாக்குதுன்னா, இது ஏகாதிபத்தியம், இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் சைனாவை ஒரு ஏகாதிபத்தியமா பயப்படுது, பார்த்து பயப்படுது. ஆனா அதோடைய கேரக்டர் உள்ளுக்குள்ள உழைப்பாளி மக்களுக்கு எல்லாத்தையும் நேரடியாக செய்யாட்டி கூட, ஆனா இது மறுபக்கத்துல இருந்து அவன் என்ன பண்ண நினைக்கிறான், அவனுடைய பார்வையில இவனைத்தான் ஏகாதிபத்தியமா நினைக்கிறான். ஆக இவன் நம்மளை சாப்பிட்டுருவான் போல இருக்கு அப்படிங்கிற அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி முடியும் அப்படிங்கிறது விஎம்எஸ் மாதிரி தோழர்கள் சொல்லி நமக்கு வகுப்புகள் எடுத்தாதான் நமக்கு தெரியும். ஏன்னா இது இந்த ஸ்டேட் கண்ட்ரோல்டு கேபிட்டலிசத்தை அவ்வளவு ஈஸியா எடை போட முடியல. இது மதில் மேல் பூனையா இருக்கு, எந்த பக்கம் தாவுன்னு தெரியல. சீனாவை கூப்பிட்டாரு சீட்டுவா இருந்துக்கலான்னு. இல்ல அப்படி சொல்றது கரெக்ட். ஆனா என்ன விஷயம் கேட்டா, மூலதனம்னு மொட்டையா பார்க்க கூடாது. மூலதனத்துல 2 இது இருக்கு. ஒண்ணு கமாடிட்டி, சரக்குகள், நுகர்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கேபிட்டல். இன்னொன்னு மூலதனத்தை கேபிட்டல் சரக்கு, ஏதாவது எந்திரங்கள் இது பண்றதுக்கு இன்னொரு இது இருக்கு. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, சரக்குகளை சப்ளை பண்ணக்கூடிய மூலதனம் இருக்கு இல்லையா, அது குறைவாகவும், எண்ணெய் உற்பத்தி, எந்திரங்கள், ஆயுதங்கள் இது உற்பத்தி பண்ணக்கூடியது கூடுதலாகவும் இருக்குது. அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றான் அவன், சீனாவில் இருக்கக்கூடிய இதுல நீ என்ன பண்ற, எக்கனாமிஸ்ட் கொஸ்டின் பண்றான் சீனாக்காரன். உன் நாட்டு மக்களுக்கு உள்ள எல்லா சரக்குகளும் உன்னால கொடுக்க முடியுதா, கன்சியூமருக்கு எல்லாம் கொடுக்க முடியுதா, வீடுகள் ஹவுசிங் பிரச்சனை இருக்கு, எப்படி ஜிக்கு ஒர்க்கரை வச்சு எப்படி ஏமாத்துற, இப்படிலாம் அவன் கொஸ்டின் பண்றான். அதாவது என்ன காரணம்னா, இந்த சர்வதேச கேபிட்டல் இருக்கக்கூடிய 2 கேபிட்டல் குட்ஸ் அண்ட் நுகர்பொருள் தயாரிக்கக்கூடிய அந்த 2 இருக்கு. அது 2 மார்க்ஸ் அழகா அந்த அந்த சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் பண்ணியிருப்பார். செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அதுக்குள்ள போனீங்கன்னா தான் அதுல இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஸ்டேட் கேபிட்டலிசம் தான் இன்னைக்கு இருக்குது. அது சோசியலிசமா மாறணும்னு சொன்னா சரக்கு உற்பத்தி முதல்ல வரணும், மற்றது பின்னாடிக்கு வரும். அதுதான் நடக்கணும். அது நடக்குதாங்கிறது கேள்வி. இல்ல தோழர், இப்ப என்ன ஆச்சுன்னா, சைனால இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அவர்களுடைய ஆயுத உற்பத்தியிலையும் அவர்கள் முன்னுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு J20, இன்னைக்கு அவங்க சொல்றது இந்தியா பாகிஸ்தான் வாரில் அவங்க அடிச்சது J20, அமெரிக்காவை ஆட்டங்காண்டு வச்சிருச்சு. ஆக 2வது அவங்க வால்யூம் பேஸா இருக்காங்க. ஒரு மிசைலுக்கு 500 மிசைலுங்கிற கணக்கை வைக்கிறான். இனி 1 லான்ச் பண்ணா 500 வரும், நீ 50 அடிச்சாலும் 450 போய் உங்ககிட்ட விழுவும் அப்படிங்கிற ஒரு வால்யூம் பேஸ்ட். ஆக ஆயுதத்திலும் சரிக்கு சரி இல்ல, அளவுக்கு அதிகமான ஆயுத உற்பத்தி சைனாவிலும் இருக்கு. ஆமா, மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த பக்கம் வந்துருது இல்ல. ஆக அதை பத்தி ஏகாதிபத்தி பயப்படுது. ஏகாதிபத்தியத்துக்கு வெங்கடேஷ் ஒரு செகண்ட். தொடர் விஎம்எஸ் சொன்னது மூலதனத்துல 2வது வால்யூம்ல 3 இது சொல்றாரு. ஒண்ணு இப்போ நம்மெல்லாம் இது பண்ணக்கூடிய நுகர்வு பொருள் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய இதை இயந்திரங்கள்,
இந்த நுகர்வுப் பொருளை தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ரைட். அடுத்து ரெண்டாவது வந்து நுகர்வுப் பொருள், மூணாவது வந்து கன்சூமர் குட்ஸ், இந்த வாஷிங் மிஷின், காரு, இதெல்லாம். இந்த மாதிரி 3 துறையா வந்து மார்க்ஸ் பிரிகிறாரு, ரைட். இந்த சோசியலிசம் வரணும்னாக்க இந்த 2வது துறை இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2வது துறை ப்ரையாரிட்டிக்கு வரும், ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். இதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மிஷினரி இருக்கணும். இன்னைக்கு அது நடக்கலை. அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அங்கே மிஷின் வரணும். அத்தனை பேருக்கும் வீட்டில் வந்து எல்லா வசதியும் இருக்கா மாதிரி அங்கே மிஷின் இருக்கணும். அது இருக்கான்னா இல்லை. அப்போது அது ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அங்கே வரணும். எப்போ வரும் சோஷியலிசம்னாக்க இந்த மாதிரி கண்டிஷனில் தான் சோஷியலிசம் வரும். அப்போ முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தாராளமய போக்கு கோஆப்ரேஷன், பிரபாத் பட்டர் சொன்னாங்க, கோஆப்ரேஷனுக்கு ஸ்கோப்பே இல்லை. ஒன்று சண்டையில் செத்து போகணும். ஆனால் இன்னைக்கு சண்டையில் செத்து போகிறதுக்கு எந்த நாடும் தயாராக இல்லை. அப்போ இது வேற விதமாக முடியும். எப்படி முடியும்ன்றது தான் கேள்வி. அதான் பாயிண்ட். ஃபைனான்ஸ் கேபிட்டல் அந்த மாதிரி நம்ம உலகத்தை அழிச்சின்னு நடக்குது. அதனால தான் வந்து அமெரிக்காலே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. பிரிட்டன், கிரீஸு, பிரான்ஸு, போர்ச்சுகல் எல்லாத்துலேயும் இன்னைக்கு நடக்குது ஆர்ப்பாட்டம். ரைட்டு தோழர், நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். டைம் முடிஞ்சிச்சு. க்ளோஸ் பண்ணிடலாமா? வேற யாராவது ஒரு வரி பேசுறீங்களா? பண்ணலாம் தோழர். க்ளோஸ் பண்ணிட்டோமா? ரைட்டு, மணி 10:20 ஆச்சு. குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட். ஓகே, ரைட்டு தோழர். நல்ல விவாதம்.